வணக்கம். மே மாசம் வந்தாச்சு, வெயிலும் கொளுத்துது, எலெக்ஷன் ரிசல்ட் டென்ஷனும் ஏறுது. இன்னைக்கு நாம சில முக்கிய சோர்ஸ் ரிப்போர்ட்ஸ்ல இருந்து கிடைக்கிற அப்டேட்ஸா அலச போறோம். உங்க பர்ஸ்ல பணமும் சரி, உடம்புல ஆரோக்கியமும் சரி, ரெண்டையுமே ரொம்ப சீரியஸா பாதிக்க போற விஷயங்கள் இது. ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு நாம கவர் பண்ண போற 5 முக்கியமான டாபிக்ஸ் இதுதான். கொடைக்கானல் சந்திப்பு, மகளிர் உரிமை தொகையோட ஸ்டேட்டஸ், மே 4ஆம் தேதியோட முக்கியத்துவம், முதியோர் ஓய்வூதிய அப்டேட்ஸ், அப்புறம் ரொம்பவே அவசரமான ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹீட் வேவ் அலர்ட். சரி, விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். எலெக்ஷனுக்கு பிறகான கொடைக்கானல் சந்திப்பு. எலெக்ஷன் முடிஞ்சதும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க ஃபேமிலியோட கொடைக்கானலுக்கு ட்ரிப் போனாங்க. அங்க ஸ்டார் ஏரியால ஒரு அமைதியான படகு சவாரி. ஆனா அதுவே ஒரு பெரிய அரசியல் விவாத களமா மாறிடுச்சு. எப்படி தெரியுமா? முதலமைச்சரோட மனைவி துர்கா ஸ்டாலினை பார்த்ததும் சில பெண்கள் நேரடியா போய், எங்களுக்கு இன்னும் பணம் வரல, நாங்க தகுதியானவங்க தான், எங்களுக்கு புது ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு ரொம்ப அழுத்தமா கேட்டுட்டாங்க. அதாவது ஒரு கேஷுவலான ட்ரிப் எப்படி சடன்னு ஒரு சீரியஸான மக்கள் குறைகையா மாறிச்சுன்னு பாருங்க. ரெண்டாவது டாபிக், மகளிர் உரிமை தொகை வாக்குறுதிகள். அதோட தற்போதைய நிலவரம் என்னன்னு பாப்போம். இப்போ அந்த பெண்களோட நேரடி கோரிக்கைக்கு பிறகு என்னாச்சு? 1,03,00,000 பெண்கள் இந்த உரிமை தொகைக்காக வெயிட் பண்றாங்க. விடுபட்ட 2 கோடி பெண்கள் புது அப்ளிகேஷனுக்காக காத்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு பெரிய நம்பர் அடிப்படுது, அதுதான் 2000 ரூபாய். அதாவது திரும்பவும் இதே அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தா மே மாசத்திலேயே உரிமை தொகை 2000 ரூபாயா உயர்த்தப்பட்டு உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரும்னு கேம்பெயின்ல ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆக்சுவலா சொல்லப்போனா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த உயர்வு, புது ஃபார்ம் எல்லாமே அவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சா மட்டுமே நடக்கும். இதுதான் சோர்ஸ் ரிப்போர்ட்ஸ் நமக்கு காட்டுற தகவல். சரி, அப்போ இதோட டைம்லைன் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வருது. எல்லாம் உங்க பிளான் படி நடந்தா மே மாசம் மத்தியில பணம் கைக்கு வரலாம். ஆனா புதுசா அப்ளை பண்றவங்களுக்கான ஃபார்ம் எப்ப கிடைக்கும்? அது ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாசம் தான் சாத்தியம்னு சொல்லப்படுது. இந்த மொத்த டைம்லைனும் மே முதல் வாரத்துல வரப்போற ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்கு. மூணாவது டாபிக், மே 4ஆம் தேதியோட தாக்கம். ரிசல்ட்ஸ் எப்படி உங்க பணப்பட்டுவாடாவை தீர்மானிக்க போகுது. இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குதுன்னா 2 சினாரியோ இருக்கு. சினாரியோ 1, தற்போதைய அரசாங்கமே தொடர்ந்தா எந்த தடங்களும் இல்லாம மே மாசத்துல பணம் வரும், புது ஃபார்மும் கிடைக்கும். சினாரியோ 2, ஒருவேளை ஆட்சி மாற்றம் நடந்தா திட்டம் ரத்தாகாது, ஆனா புது கவர்மெண்ட் வந்து அதிகாரிகளை மாத்தி புது ப்ராசஸ் ஆரம்பிக்க கண்டிப்பா டைம் எடுக்கும். அதனால பணம் வர ஜூன், ஜூலை இல்ல ஆகஸ்ட் வரைக்கும் கூட ஆகலாம். இது முழுக்க முழுக்க ஒரு நிர்வாக நடைமுறை சிக்கல், அவ்வளவுதான். 4வது டாபிக், முதியோர் ஓய்வூதியம். இதுல என்னென்ன விஷயங்கள் உறுதியா இருக்குன்னு பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகையில் இருக்கிற அந்த கன்ஃபியூஷன் முதியோர் ஓய்வூதியத்துல இல்லவே இல்ல. யார் ஜெயிச்சாலும் சரி இந்த பென்ஷன் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த தொகையையும் 2000 ரூபாயா உயர்த்தி தரப்போறதா நிர்வாக தரப்புல சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பத்தி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா? அதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே சோர்ஸ்ல இல்ல. ஒரு சின்ன தகவல் கூட இல்லைங்கிறதா நிஜம். 5வது டாபிக், அதீத வெப்ப அலைக்கான சுகாதார எச்சரிக்கை. இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம், கவனமா கேளுங்க. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தகவல்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா 113 டிகிரி ஃபாரன்ஹீட். நினைச்சு பாருங்க, கத்திரி வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு கொடூரமான வெயில். இது சாதாரண வெயில் இல்லைங்க, முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மோசமான ஹீட் வேவ்னு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. பகல் நேரத்துல ஊரடங்கு போடுற அளவுக்கு கூட அரசாங்கத்துக்கு ரெக்கமெண்டேஷன் போயிருக்குன்னா நிலைமை எவ்வளோ ஆபத்தா இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த வெயில் தானே சும்மா வேர்த்து கொட்டோன்னு நினைச்சா அதுதான் பெரிய தப்பு. சுகாதாரத்துறை என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த அதீத வெப்பத்தால மூளை பாதிப்பு, வலிப்பு, திடீர்னு மயக்கம் போட்டு விழுறது, ஏன் கோமாவுக்கு போற அளவுக்கு கூட பெரிய ரிஸ்க் இருக்கு. நிஜமாவே பயமா இருக்குல்ல? இதுல பெரியவங்களை விட வீட்ல இருக்கிற முதியோர்களும் குழந்தைங்களும் ரொம்ப சீக்கிரமா பாதிக்கப்படுவாங்க. பெரியவங்களுக்கு நம்ம புரிய வச்சிடலாம், ஆனா குழந்தைங்களுக்கு இந்த வெயிலோட ஆபத்து எப்படி தெரியும்? அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. சரி, இந்த ஆபத்துல இருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் எப்படி காப்பாத்திக்கிறது? ரொம்ப சிம்பிளான 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, காலையில 11 மணிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே இருங்க. குழந்தைங்க விளையாட போறேன்னு அடம்பிடிச்சா கூட சாயந்தரத்துக்கு மேல அனுப்புங்க. ஸ்டெப் 2, நிறைய தண்ணி, மோர் குடிங்க. உடம்புல தண்ணி சத்து குறையவே கூடாது. ஸ்டெப் 3, நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற காய்கறிகள் அப்புறம் நிறைய தயிர் சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க. ஸ்டெப் 4, ரொம்ப காரமான உணவுகளை இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தும்.
இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு பக்கம் அரசியல் மாற்றங்கள் உங்களோட பேங்க் பேலன்ஸையும் அரசாங்க பணத்தையும் முடிவு பண்ண போகுது. இன்னொரு பக்கம் இந்த மோசமான வெயில் உங்க ஆரோக்கியத்தையே அச்சுறுத்துது. இந்த மாதிரி ரொம்பவே வாலட்டைலான, அதாவது ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்ச இந்த மே மாசத்தை ஃபேஸ் பண்ண நீங்க எப்படி தயாராக போறீங்க? யோசிச்சு பாருங்க. ரொம்ப சேஃபா இருங்க. இந்த ரிப்போர்ட்ஸை என்னோட சேர்ந்து அலசினதுக்கு ரொம்ப நன்றி.